Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல மட்டன் குழம்பு சுவையில் சுண்டல் குழம்பு எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சுண்டலை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. நீங்கள் காலையில் குழம்பு செய்கிறதா இருந்தால் நைட்டே சுண்டலை ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட் இந்த சுண்டலை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு நான் ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேங்க. குக்கரில் சேர்த்துட்டு சுண்டல் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது தண்ணி சேர்த்துட்டிங்க. இப்போ சுண்டலுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நான் ஸ்டவ்வில் வச்சு 5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேங்க. ஸோ இதை நம்ம மூடி ஸ்டவ்வில் வச்சிடலாம். 5 விசில் வரட்டுங்க. விசில் வர்றதுக்குள்ளார நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தாங்க குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன அன்னாச்சி பூ இந்த வெங்காயத்து கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருங்க. வெங்காயம் நல்ல கலர் மாறி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதக்கியாச்சு, ஆறட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுருந்த சுண்டல் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். ஒரு சுண்டல் எடுத்து கையில் மசிச்சு பாருங்கள். நல்லா மசிய வரணும். சூப்பராக வெந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம வதக்கி வச்சுருந்த தேங்காயும் வெங்காயம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நான் சோம்பு கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்து கூடயே ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி வரணும். அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஈஸியாக வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமே நல்லா நமக்கு மசிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுருந்த அந்த சுண்டலை அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிடக்கூடாதுங்க. தண்ணியோடையே குழம்புல சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. 2 விசில் வந்தால் போதும். ஏற்கனவே நம்மளுக்கு சுண்டல் நல்லா வெந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 விசில் வந்துருச்சுங்க. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அப்படியே உங்களுக்கு கறிக்குழம்பு டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் வேறொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.